இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா எஸ்கேஆர் சென்டர், அங்கதான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த சென்டர் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்ல இருக்கிற சந்தைக்கு பக்கத்துல தான் இருக்கு. சாப்பிடறதுக்கு என்ன ப்ரோ இருக்குன்னு நான் கேட்டேன். தம்பி நம்ம கிட்ட சிக்கன் பக்கோடா, சில்லி சிக்கன், ஈரல், சிக்கன் விங்ஸ், சிக்கன் லாலிபாப், முட்டை போண்டா, மசாலா முட்டை, உளுந்த வடை. பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால நான் நான்வெஜ் எதுவும் வாங்கல. அடங்கப்பா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தரக்கூடிய உருண்டை வடை. இதை சாப்பிட்றப்ப எனக்கு புதுசாக ஒன்றும் ஃபீல் ஆகல. எப்பவுமே சாப்பிட்ற போல தான் இருந்துச்சு. நாட் இம்ப்ரெஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடையோட மெது வடை. இந்த வடையை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப மொறு சும்மா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஐ லைக் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா முட்டை. இவங்க தரக்கூடிய மசாலா முட்டை பார்த்தீங்கன்னா சும்மா சாஃப்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்களே பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த முட்டை எடுத்து சாப்பிட்றப்ப வந்து பாருங்க டேஸ்ட். அக்கா அந்த மசாலாவும் அந்த முட்டையும் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, வேற லெவல். கடைசியாக பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா. இந்த முட்டை போண்டா போட்டுறப்ப அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மசாலா எடுத்து வாயில வச்சு அக்கா செம டேஸ்ட். அந்த மசாலாவும் அந்த முட்டையும் சும்மா அல்டிமேட். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல எவ்வளவு டேஸ்டா இருக்குன்ட்டு. நீங்க ராணிப்பேட்டையா இருந்தீங்கன்னா ஒரு முறையாச்சும் இந்த கடையில இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சாட்டிஸ்ஃபைடா தான் வீட்டுக்கே போவீங்க. நான் சாப்பிட்ட எல்லாமே சேர்த்து எனக்கு 50 ரூபா தான் ஆச்சு. மறக்காம போறப்போ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.